என்னடா என்ன ஹீராக்கணும்ட்டு எல்லாரையும் இவனை பார்க்க வச்சுட்டான். ஏய் மெதுவா வந்து ஏறானா வேமா வந்து ஏறிட்டு இப்போ என்ன நோட்டம் சொல்றியா? நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணினேன் அவரை. 2 வருஷமா நல்லா தான் வச்சிருந்தாரு. இப்போதான் 6 மாசமா ஒரு பொண்ணு கூட பேச்சுவார்த்தை தெரிஞ்சு நான் போயிட்டு அவங்க வீட்டில் சொன்னேன் மேடம். என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? பொண்ணு அது மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த நான் வீட்டுக்கு வந்துட்டு 2-3 தடவை ஃபோன் வந்து மேடம். அந்த ஃபோன் எடுத்து நான் இப்போ நம்பர் வச்சு மறுபடியும் கால் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவுக்கு போச்சு மேடம். நான் இவங்க தான் தெரிஞ்சுக்கின்னு வீட்டாண்ட போனேன் மேடம். இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? எங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் வந்து பேசியிருந்தார் ஃபோன். ரொம்ப நேரமாக 1 மணி நேரமாக பேசியிருந்தார். நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு போனால் அந்த பொண்ணு பக்கத்து வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசியிருந்தேன் மேடம். நான் வேகமாக போகிறத பார்த்துட்டு செல்லு தூக்கி அந்த போட்டுச்சு, இடையே போட்டுச்சு. போட்ட பிறகு நீ யாருக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டேன் மேடம். சும்மா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நோச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காடியே. என்ன அடி? அந்த பொண்ணு நான் பேசவே இல்லை, உங்க வீட்டுக்காரர் கூட பேசலன்ட்டு அவங்க அம்மா போயிட்டு வந்து சண்டை போச்சு மேடம். சண்டை போட்ட உடனே என் பொண்ணு மேலே அப்பாண்டமா பழி சொல்றீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. நீ நல்லா இருக்க மாட்டடா. உனக்கு என்னமா வயசு? எனக்கு 19 வயசு மேடம். பசங்க இருக்காங்க? 2 பசங்க இருக்கு. என்ன வயசாச்சு? ஒரு பையனுக்கு 2 வயசு, குழந்தை 14. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 17 வயசுல கல்யாணம் பண்ணேன். வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. நீங்க தம்பி மேடம் பாத்து. அப்புறம் நான் கேட்டதுக்கு அவங்க வந்து என் பொண்ணு மேலே ஏன் அபாண்டமா பழி சொல்றீங்க அப்படின்ட்டு அடிச்சுட்டு 1/2 மணி தூக்கி வந்தாங்க மேடம். 1/2 மணி தூக்கி வந்து எனக்கு தடதானு பதில் எடுத்துச்சு. அக்காண்ட போயிட்டு சொன்னேன். எங்கள் மாமியார் எல்லாம் போய் சொன்ன பிறகு வந்து சண்டை போட்டதுக்கு என் பொண்ணு அது மாதிரிலாம் பண்ணாது அப்படி இப்படின்னு அசிங்கமாக கேட்டாங்க. நாதார் பொண்ணு விற்கிது, சோறு இறந்து பொண்ணு மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க மேடம். நான் சவுண்ட் விடுறேன், நீ லோக்கல்னா நான் தர லோக்கல். அப்புறம் எங்கள் அம்மா ரொம்ப படம் செய்யல மேடம். பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி காமிச்சாங்க பொழுது இது மாதிரி வர சொல்லு, வேலை செய்ய ஆள் கூட இல்லை அப்படின்ட்டு. நான் தெரியாதே இவனுக்கு தெரியாதே போனேன் மேடம். போன பிறகு அந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து சொல்லிட்டா பொழுது மேடம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. வீட்டுல வந்து அது சண்டை போடுற, நீ எப்படி அங்க போன, நீ எப்படி எனக்கு கேட்காத. அவ சொல்லி கொடுக்குறாளா? சரிம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒருவேளை இப்ப என்ன நிலைமை முதல்ல அது சொல்லு. இப்ப வந்து பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். கல்யாணம் பண்ணியாச்சு. மாசா எத்தா விஷயம் மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லாம நீ சந்தேகப்பட்டியா? இல்ல மேடம், சந்தேகம் படல மேடம். சந்தேகப்பட்டதுனால இப்படி ஒரு தப்பு பண்ணாங்களா? தெரியலங்க மேடம். அதெல்லாம் இல்ல மேடம், நல்லா தெரிஞ்ச பிறகுதான். கான்ஃபிடென்ட்டா இருங்க சார். இவங்க எல்லாம் உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க? எல்லாம் பாசமா, எங்க வீட்டுக்காரர் கூட பாசமா தான் மேடம் இருந்தாரு. இப்பதான் மேடம். நீங்க நல்லா பாத்துப்பீங்களாமா? நல்லா தான் மேடம் பாத்துக்கிறோம். வழக்கமா நாத்தனார் வந்து சண்டை போட்டு தான் வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ. நாங்க உண்மை தெரிஞ்சு வீட்டுல போய் சொல்லி அவங்க அம்மா திட்டம் பண்ணல மேடம். அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணல. என் பொண்ணு நீ வந்து என் பொண்ணு வந்து பேசுது இல்லடி, நீ சூனிய வச்சு சாவா நீ அசிங்கமா கேட்டாங்க மேடம். என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? உன் பேர் என்னமா? திவ்யா. சொல்லு, என்ன படிச்சிருக்கியா நீ? என்ன படிச்சிருக்க? 10th முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிருந்தேன். என்ன வேலைக்கு போன? எக்ஸ்போர்ட் கம்பெனி. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா இருக்காங்க. என்ன கழுத்துல மஞ்சள் கயிறு? ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி. தெரிஞ்சுக்கிட்டே எப்படி ஒரு தப்பு பண்ண? அவர் ஏமாத்தினாரா உன்ன? அவருக்கு திருமணம் ஆனது தெரியாதா அவனுக்கு? தெரியும். தெரிஞ்சு எப்படி ஒரு தப்பு பண்ண? எங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கியா நீ முன்னாடி? போயிருக்க, பக்கத்து தெரு. அப்புறம் எப்படி ஒரு தப்பு பண்ண? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். உடனே ஏன் அப்படி பழகிட்டா மறக்க முடியல. உன்னை வந்து சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொல்லு ஆவடி சொல்ல. என் வயிற்று உனக்கு சொல்லாம விடுமா? சொன்னா இல்லையா? ஒருக்கு எங்க வரலையே? இதான் வரவே இல்லையடா. இப்ப மரியாதை கொடுத்தல? மரியாதையாடா கொடுத்த. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு இறுதி மரியாதையே நடந்துட்டா. பழகிட்ட மறக்க முடியலையா? உனக்கு தெரியவே தெரியாத பழகிட்ட மறக்க முடியலையா? இல்ல விளையாட்டா அது? யார் உன்னை பழக சொன்னது அப்படி? கல்யாணம் ஆன ஆம்பளையோட உங்க வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லையா? ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அத மானத்தை வாங்கினியா பெத்தவங்களோட? வளர்ப்பே சரியில்லை மேடம். 3 பசங்க வளர்ப்புமே சரியில்லை உங்க வீட்டுல. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ஏமாத்தி கல்யாணம் பண்ணா அது வேற விஷயம். அவர் ஒன்னு ஏமாத்தல, போய் சொல்லி கல்யாணம் பண்ணல. இந்த மாதிரி கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளைக்கு கழுத்தை நீட்டினா அவரோட போனா அதுக்கு பேர் என்னது தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? உனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் கிடைக்குமா? உனக்கு மரியாதை இருக்குமா? மத்தவங்க எல்லாம் விடு, அந்த அக்காவை விடு, அவங்கள விடு, எல்லாரையும் விடு. நீ செஞ்சது சரின்னு உனக்கு படுதாமா திவ்யா? சொல்லு. தப்பு தானே? அதான் எனக்கு வேணும். நான் குமார் அவசரப்பட்டிய நல்லபடியா நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல அந்த வயசு வந்தப்போ. அது வரைக்கும் உன் வேலையை பார்த்துட்டு குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு அப்பா அம்மாக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாம்ல. முடியாத செஞ்ச பாவம் விடாத. என்ன சாதிச்சுட்ட நீ? சொல்லு, என்ன சாதிச்ச? இதனால என்ன சாதிச்ச? அவமானம் தான் மிச்சம் இல்லையா? உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு அவமானம். இப்ப நீ என்ன பண்ணும் தெரியுமா? நான் சொன்னா கேப்பியா திவ்யா? சொன்னா கேப்பிய மாட்டியா? நீ சொன்ன அந்த பில்டிங் மேல புத்தி பண்ற. விட்டுடுமா, வேண்டாம்.
உன் வாழ்க்கையை பாத்துக்கோ. கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, என்ன ஆயிடும்? தனியா வாழு. நீ பண்ண தப்பா மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு யாராவது தயாரா இருந்தா அப்ப பாத்துக்கலாம். என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா தைரியமா நீ என்கிட்ட பேசலாம். உன் மனசுல என்ன இருக்கு நீ சொல்லலாம். ஏதாவது சொல்லறதுக்கு இருக்கா? அவரை விட்டு பிரிஞ்சிடுறியா? மாட்டியா? முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? அவன்கிட்ட கேளு. 2.5 வருஷம் லவ் பண்ணி 2.5 வருஷம் அவளோட வாழ்ந்துட்டு அவளை போட்டுட்டு விட்டுட்டு வந்தியே, என்னையும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி கேக்குறியா? அவன் என்ன பதில் சொல்றான்னு பாக்கலாம். கேட்டு பாத்துட்டேன் மேம். என்ன சொன்னா? விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா உங்ககிட்ட என்னமா சொன்னா 2 வருஷம் முன்னாடி? அதே மாதிரி தான் மேடம் சொன்னோம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? வர சொல்றேன், நீ கூட அந்த தண்டனை புரியுதா? நீ தூக்கி போட அவன் உன்னை தூக்கி போட வச்சிடாது. நீ இப்ப தூக்கி போடல வச்சுக்கோ, அவன் தூக்கி போடுவான். முதல்ல நீ தூக்கி போட்டுற. உனக்கு ஆகணும்டா. செத்து ஓய்ஞ்சினால நான் வாரி போட்டு மறந்துருக்கோம். செத்து வந்தா இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். எவ்வளவு அசிங்கம் எங்களுக்கு. நாங்க சாவு பண்ண குடும்பத்தோட. நான் முச்சித்தரேன், நான் உனக்கு சொன்னேன்ல. தீவானு கேளு. பாத்தியா? கையெடு. கண்குள்ள காட்சி. நமக்கு என்ன வருமோ அதை பார்த்துட்டு அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யார் என்ன பண்றா அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். தப்பு தானே? தப்பு திருத்தலாமா? அவளை போய் நல்லா வாழ சொல்லு. நீ கட்டிருக்கிய அதெல்லாம் தாலியே கிடையாது, இது திருமணமும் கிடையாது. மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு திருமணம் சட்டம் ஏத்துக்காது, சமூகம் ஏத்துக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நீ உன் லைஃபை பாத்துக்கோ, அவ லைஃபை பாத்துக்கட்டும். அவள்கிட்ட சொல்லு. சொல்லு தம்பி. நீங்க வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பார்த்து வச்சு மாப்பிள்ளை கட்டியோ. பாத்தியா? அவனுக்கு மூளை இருக்கு, உனக்கு இல்ல. நான் பின்னாடி பிள்ளைய போயிடுறேன். என்ன வேணா பண்ணுங்க, நான் ஜாலியா இருக்கேன். நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிபிக்கலா கொடுத்தணும்னு நினைச்சேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல போயிட்டு கூப்பிட்டு இவகிட்ட கேக்குறேன். அந்த அண்ணன் கிட்ட நான் பேசவே இல்லை, காரணம் சத்தியம் பண்றா சாமி மேல. இன்னைக்கு எப்படி அண்ணன் எப்படி அண்ணன் வேற அண்ணன் எது இந்த ஐயராத்துல சொல்வாளே, வாங்கோ அண்ணா போங்கோ அண்ணா. அவர் போறேன் வைஃபோட போறேன்னு சொல்றாரு. உங்க தங்கச்சி தான் அடம் பிடிக்குது. தங்கச்சி கூட அனுப்பிச்சிருங்க. கூட்டிட்டு போறீங்களா? அவங்களை திட்டக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திட்டி அடிச்சு எல்லாம் பண்ணாதீங்க. அவளுக்கு தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சு விட்டுருங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்லையா அவளது? அவ வேலைக்கு போட்டும், தெரியாம பண்ணிட்டா தப்பு. திட்டக்கூடாது. ஏந்திரமா. எப்படிதான் அவங்களாம் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, நல்ல முடிவு எடுக்கிறியாமா? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் கம்பெனி விட்டு 2 நாள் நிப்பாட்டி வச்சிருந்தோம். கம்பெனி சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இதுக்கு மேல விட்டா வேலைக்கு சொல்லிட்டு கம்பெனி விட்டு நிப்பாட்டிட்டோம். நாங்க வேலைக்கு போயிட்ட பிறகு இதுல எங்க ஒரு இடத்துல அன்னதானம் போட்டிருக்காங்க. அங்க போயிட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதான் மேடம். போனவே ரெக்கார்டா மாத்திரா. சரி, திடீர்னு எப்படி உனக்கு மனசு மாறுச்சு இங்க வந்து உட்கார்ந்த உடனே? உன் தப்ப உணர்ந்தியா? நீ அவங்களை கூட்டின்னு போ. இதுக்கு மேல அந்த பையன் திருப்பி அது போல பண்ண மாட்டாங்க மேடம். பண்ண மாட்டேன். அவளுக்கு ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. இன்னும் பண்ணுவேமா அந்த மாதிரி தப்பு? இன்னும் அவரோட கான்டாக்ட்ல இருப்பியா? இன்னும் ஒரு வாட்டி பண்ணேன்னா அப்புறம் உன்னை யாராலையும் வர மாட்டேன்னு சொன்னேன். இது மாதிரி வரலன்னா நான் செத்துருவேன். இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கும்போது சொல்லல? அவன் சொன்னானா? நிறுத்திட்டாங்க. வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல கடைக்கு போனேன். சரி ஷாம்பு வளர்த்து கடைக்கு போனேன். கடையாண்ட வந்து நின்று அழுகுறாங்க. அழுதுன்னு இன்னைக்கு நீ 2 மணிக்கு வரலன்னா நான் செத்துருவேன், அப்படியே வண்டியில எடுத்துமா வண்டியில விட்டுருவேன். செத்துப்போ நான் தடுக்க முடியுமா? எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்க கிட்ட எவ்வளவு ஒரு வார்த்தை மிரட்டான் அப்படி எங்க கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தா உனக்கு நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட விட்டுருப்பா? சரி விடு. அன்னைக்கு ஃபோன் பண்ண பார்த்து சொன்னதுக்கு இது மாதிரி அம்மா உடம்பு தெரியாது இருக்கிறாங்க, இது மாதிரி சாவ துடிக்கி இருக்கிறாங்க, வந்து பாத்துட்டு வரேன், நானும் குட்டியா பரம் வரேன்னு சொன்னா இவன் ஃபோன் பண்ணி. அதுக்கு வார்த்தை என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன வார்த்தை? அவனுக்கு தெரியாம கூட நான் இங்க இருக்கிறேன் வந்து என்ன சொன்ன வார்த்தை? என்ன சொன்ன? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சொன்ன வார்த்தை? என்ன சொன்ன? நான் செத்துதான் நினைச்சுக்கினேன். அப்ப அவன் வந்ததை கூட இருந்ததுனால நீ சொல்ற? நீ இப்ப அவன் விட்டுட்டு அவன் பிள்ளைங்க கோசம் போயிட்டான். இப்ப யாரு உன் வாழ்க்கை யாருக்கு இது பதில் யார் சொல்லுத்த? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தப்பு நடந்து போச்சு. அவ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. நம்ம தானேங்க நம்ம பசங்களை மன்னிக்கணும். ஆனா அவ உறுதியா சொல்லணும், இந்த மாதிரி இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. மறுபடியும் அவன்கிட்ட போன்ல பேசுறது, அவனுக்கு மிஸ் கால் கொடுக்கறது, அவன் வந்து மறுபடியும் மிரட்டினா மொபைலே வச்சில மேடம். இது சரி, அது விடுங்க. அது இப்ப எதுக்கு? அதானே வீட்டுல சாமி மரம் ஒன்று இருக்கு, வேப்ப மரம்.
அந்த வேப்ப மரத்து மேல வச்சு சத்தியம் பண்ணிருக்கு, எங்க அம்மா மேல வச்சு சத்தியம் பண்ணிருக்கு, என் குழந்தை மேல, ரெண்டு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு, என் சின்ன குழந்தை மேல வச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். இதுல பண்ண மாட்டேன். அப்பயும் இந்த தப்பு பண்ணது இப்ப பண்ண மாட்டேன் சொல்லி நாங்க எப்படி மேடம் விட்டுமா முடியும்? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நீ ப்ரோக்ராம் இது டெய்லி மேடம், இந்த ப்ரோக்ராம் டெய்லியும் பார்ப்பேன் மேடம். இது பார்த்துருந்து நான் ஒவ்வொரு இதுவும் பார்ப்பேன். இது மாதிரி இருந்து பார்த்து தெரியாம இருந்தா பரவாயில்ல. டெய்லியும் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, அந்த ப்ரோக்ராம் பார்த்து நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்ல. எத்தனை பேர் ஏமாறுறாங்க, எத்தனை பேர் இதுவா வராங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. வேலைக்கு போட்டாவ அந்த தைரியத்தை வளர்த்திக்கணும். தைரியம்ங்கிறது என்னது? மனசுக்கு தான் தைரியம். மறுபடியும் நம்பி வேலைக்கு அனுப்ப முடியல. பண்ண மாட்டேன். பண்ணுவியாமா மறுபடியும் அந்த தப்பு பண்ணுவியா? நண்பர்களே, நடிப்பு நடிப்பு நடிப்பு, முக்காவாசி நடிப்பு. அவனோட சுயரூபம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அவ தப்பு பண்ண மாட்டான். மறுபடியும் அவ தப்பு பண்ணா யாருக்கு போச்சு? அவ வாழ்க்கை தான் போச்சு. திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க கிடைக்கும், அதுல திருந்திடணும். புரியுறதாமா? அவ 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 டிசைட் பண்ணுங்க, நான் நல்லா வாழ்வேன். அவ உறுதியா இருக்கணும். அதுதான் இப்ப இருந்திருந்தா கல்யாணம் அவனு இது கூட வந்திருக்குது தெரியல. தப்பு நடந்து போச்சு. சொல்லுங்க மேடம், டிசைட் பண்ணி தான் கரெக்டா கல்யாணம் பண்ண கூட ஓடான்டா. அவன் பாண்டாடி கூட அவன் போயிட்டான். இப்ப உங்க என்னாச்சு? அவதான் திருந்திட்டாங்க. என்ன திருந்து? இப்ப திருந்து என்ன பிரயோஜனம்? அது முதல்ல இருக்க முடியும் மேடம். இப்ப அது நடந்து போச்சுங்க, முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச கதை ஏன் நம்ம பேசிட்டு இருக்கோம்? எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க நீ அம்மா ரொம்ப இதுவா இருக்கிறாங்க. நம்ம பசங்களை நம்ம தானேங்க மன்னிக்கணும். தப்பு நடந்து போச்சு இல்ல மேடம், அப்ப அவன் கூட இருக்கிறதுனால நீ என்ன சொன்ன? நான் செத்துட்டான். சரிங்க, அவ தப்பு பண்ணிட்டாங்க, அவ உணர்ந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? தெரியல. தப்பு பண்ணனால தானே பேசியிருக்காங்க. தப்பு பண்ண அததான் சொல்றேன் மேடம். அவன் அவன் கொண்டாட்டி பிள்ளையோட அவன் போயிட்டான். இப்ப யாரு கேசிங்க? இப்ப என்ன பண்ண? இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிறீங்க? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இனி மறுபடியும் எதுவும் தப்பு நடக்காத மாதிரி அவங்க கேரண்டி இருக்கணும். அது அவதான் சொல்லணும், நீ தான் சொல்லணும். அதான் அவங்க பயப்படுறாங்க. இது ஒரு வாய் வார்த்தை சொல்லுது மேடம். இதுக்கு மேல இதுல பண்ண மாட்டேன். அன்னைக்கு சத்தியம் பண்ணதையே நம்ப முடியாம தான் இப்ப இவ்வளவு இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி அதை நம்புறது? அப்பயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. குழந்தை மேல சத்தியம் பண்ணிட்டு இவ்வளவு பண்ணதுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப நீ ஒரு வாய் வார்த்தை எப்படி அதை நம்புறது? எப்படி நம்புறது? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. சோலி முடிச்சு.